ஒருவர் கிட்ட பேசும்போது கண்கள் மூலமா பேசுவது மிகவும் முக்கியமானது. ஐ கான்டாக்ட் இது உங்க தன்னம்பிக்கை, நேர்மை மற்றும் கவனத்தை காட்டும். எப்படி சரியாக கண் தொடர்புடன் பேசலாம்னு இந்த பதிவுல பார்ப்போம். இதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமானது 5வது ரூல். அது என்னன்னு தெரியணுமா? நம்ம பதிவை தொடர்ந்து பாருங்க. ரூல் நம்பர் 1, மென்மையான பார்வையால தொடங்குங்க. கடுமையா இல்லாம நிதானமான பார்வை. எதிராளியை கணிக்காம அன்போடு பார்ப்பது போல் இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 2, அவங்க பேசும்போது 60% கண் தொடர்பு வச்சிருங்க. நீங்க பேசும்போது சுமார் 60 to 70% நேரம் அவர்களுடைய கண்களை பாருங்க. நீங்க கேட்கிற போது சுமார் 50 to 60% பார்வை வச்சிருங்க. அவ்வப்போது தலையசைத்து மனப்பூர்வமா கேட்கிறீங்கன்னு காட்டிக்கோங்க. ரூல் நம்பர் 3, முக்கோண பார்வை நுட்பம், ட்ரையாங்கிள் டெக்னிக். உங்க பார்வையை இடது கண், வலது கண், வாய் என்ற வகையில் மாற்றிக்கொண்டே பாருங்க. இது இயல்பாகவும் அழுத்தம் இல்லாமலும் இருக்கும். ரூல் நம்பர் 4, பேசும்போது உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் தேவை. ஒரு சின்ன சிரிப்பு, மென்மையான கண் பார்வை, நேராக நிற்பது போன்ற உடல் மொழிகள் உங்க மேல ஒரு மரியாதையையும் கான்ஃபிடென்ஸையும் காட்டும். ரூல் நம்பர் 5, இது கண் தொடர்புல தவிர்க்க வேண்டியவை. முறைப்பது, அணைத்து பார்ப்பது, விழித்து பார்ப்பது, கண்களை அடிக்கடி திருப்புவது கவனம் இல்லாத மாதிரி தோன்றும். கண் தொடர்பு இல்லாமல் பேசும்போது நீங்கள் நம்ப முடியாதவர், பயப்படுபவர் அல்லது கவனம் இல்லாதவர் போல் தோன்றலாம். இனிமேல் நீங்க பேசும்போது இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதழ்கள் சொல்ல பயப்படுவதை கண்கள் பயமின்றி சொல்லிடும்.